வணக்கம். நிழலாய் வருவேன். திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர். அத்தியாயம் 19. சாம்சனின் டைரியிலிருந்து. குப்தாவின் கொள்ளைப் பொருட்களில் கோவில் விக்கிரகமும் ஒன்று. விலை மதிப்பே இல்லாத அது இன்றும் குப்தாவிடம்தான் இருக்கிறது என்கிறார்கள். அந்த சிலை மட்டும் இன்று ஒருவனிடம் இருந்துவிட்டால் அவனே குபேரன். ஆம், இன்று அதற்கு அப்படி ஒரு விலை. யாரிடம் உள்ளது அது? சோமனிடமா, குப்தாவிடமா? திபுதிபுவென்று திரண்டு வந்து நிற்கும் அடியாள் கூட்டத்தை பார்த்து மிரண்டு போனாள் மீனா. யாரை தேடுறீங்க? என்ன வேணும்? மீனா துணிச்சலை வரவழைத்து கொண்டு கேட்டாள். எங்கடி உன் ஹீரோ? மீனாவுக்கு புரிந்துவிட்டது. மீனா அமைதியாய் இருந்தாள். கேட்குறோம்ல, ஒரு மொட்டை தலையன் தெனாவட்டாக கேட்டான். அவன்தான் தலைவனோ? மீனாவுக்கள் சட்டென்று ஒரு நிமிர்வு. தெரியும் மொட்டை, நீ இப்படி கேட்பன்னு என்றாள். ஏய், என்ன வாய் கொழுப்பா? எப்படி வேணா வச்சுக்கோ. வீட்டை சுற்றி போலீஸ் இருக்கிறதால ரொம்ப புத்திசாலித்தனம்னு கூட சொல்லலாம். அவன் அதிர்ந்தான். வீட்டை சுற்றி போலீஸா? யாருக்கு அதில் பூச்சுத்துற? அவன் பதட்டம் கேள்வியில் பற்றி எறிந்தது. சோமன் இப்படியெல்லாம் திட்டம் போடுவான்னு கூடவா எங்களுக்கு தெரியாது? அதான் ஒரு வாரமாகவே முன்னேற்பாட்டோடு இருக்கோம். மீனா பேசும்போதே 2 பேர் உள்ளறைகளை துழாவி திரும்ப ஒருவன் வாசற்புறம் எட்டி பார்த்தான். பார்வையில் போலீஸ் பயம். மொட்டைத்தலையன் மீனாவை வெறித்தான். மீனாவிடம் படுசெயற்கையான ஒரு அலட்சியச் சிரிப்பு. அடிவயிற்றில் பயப்பாம்பு நெளிந்தாலும் முகத்தில் அது தெரியாதபடி பார்த்து கொண்டாள். குப்தாவோ முனக ஆரம்பித்தார். நெஞ்சுவலியின் வெளிப்பாடு. முகமெங்கும் வியர்வை. மீனா அவரின் துடிப்பை பார்த்து மனம் உருகவும் செய்தாள். மொட்டைத்தலையன் அதையும் கவனித்தான். அப்போது வாசல்புறம் காரின் வேகத்தேக்கம். பாய்ச்சலாக வெளிப்பட்டான் கல்யாண். உடன் டாக்டர். வாங்க டாக்டர். என்ன அதிசயமா உங்கள் அசிஸ்டண்ட்டையும் கூட்டிக்கிட்டு? முந்தி கொண்டு வரவேற்று கல்யாணை அசிஸ்டண்ட் ஆக்கினாள். டாக்டரிடம் சின்ன குழப்பம். கல்யாணிடம் கூட நூல் போன்று மெலிந்த அதிர்ச்சி. ஆனால் சட்டென்று புரிந்து போனது. கல்யாண் உடனேயே எதிர்பார்ப்புக்கு இசைந்து கொடுத்தான். மேடம், அப்புறம் பேசலாம், சாருக்கு என்ன? பேச்சோடு நெருங்கி குப்தாவை தொட்டு நாடி பிடித்து பார்த்து நடிக்கவும் செய்தான். டாக்டரும் சுதாரித்து கொண்டார். ஓடிப்போய் குப்தாவை காப்பாற்ற ஆரம்பித்தார். மொட்டை வில்லன் கூட்டம் இப்போது சற்று ஸ்ருதி குறைந்த நிலையில் அங்கு நடப்பதை பார்த்து பம்மியது. மேலே கையை வச்சாலோ இல்லை ரவுடித்தனம் செஞ்சாலோ உயிரோட ஒரு பய வெளியில் போக முடியாது. அந்த குழப்ப நொடிகளில் துப்பாக்கியை தேடி பிடித்திருந்தாள் மீனா. பொம்மை துப்பாக்கி என நினைத்து விடுவார்களோ என்று கருதி ஒரு குண்டை மொட்டையனின் முழங்காலுக்கு கீழே அனுப்பியும் வைத்தாள். கூட்டமே கதிகலங்கி போனது. மொட்டையன் தரையில் விழுந்து கதற ஆரம்பித்தான். ரவுடி கூட்டம் நிலை குலைந்து போயிருந்தது. மொட்டையன் காலில் இருந்து கொட்டிய ரத்தம் தரை மீது சிவப்பு பாம்பாய் வளைந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் ஒருவன் அப்படியே பின்பக்கமாக நடந்து ஓடலாமா என்று பார்த்தான். மீனா பிஸ்டலை அவனை நோக்கி நிமிர்த்தினாள். டேய், ஓடாதடா, துளி கூட தயங்காம உன் மூட்டை பேத்துருவேன் என்று சொன்ன மாதிரியே ட்ரிக்கரை அழுத்தி பெயர்க்கவும் செய்தாள். குறி தவறாத குண்டுகள் 2 பேரை சாய்த்து விட்டன. நிலை குலையாமல் நின்று பெண் புலியாய் காட்சி தருபவளை பார்த்து ரவுடி கூட்டம் கதிகலங்கி போனது. வேண்டாம் வேண்டாம், எங்களை விட்டுரு, நாங்கள் போயிடுறோம், உன் வழிக்கே வரமாட்டோம்னா வரமாட்டோம். மொட்டையனிடம் கதறல். மீனாவோ துப்பாக்கியை இறக்காமல் பின்னோக்கி நடந்தாள். அருகில் இருந்த மேஜை டிராயரில் கைவிடவும் கட்டாய் வந்து அவள் கையில் அடங்கியது 10,000 ரூபாய் கட்டு ஒன்று. அதை எடுத்து மொட்டையனை நோக்கி வீசியவள், இதை எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் காலை சரி செஞ்சுக்கோ. மேலும் தேவைன்னா ஃபோன் பண்ணு. நான் சோமன் நம்பியாரை விட நல்ல முதலாளி. பிரியப்பட்டா நான் சொல்கிறபடி கேளுங்க, இல்லைன்னா வழிக்கே வராமல் ஓடிடணும். மொட்டையன் மீனாவை அதிசயமாய் பார்த்தான். இப்படி கூட ஒரு பெண்ணா என்று. அவர்கள் போனதும் குப்தாவுக்கு சிகிச்சை அளித்த டாக்டரும் கிளம்பினார். கல்யாணும் மீனாவும் தனியே ஒதுங்கினர். கல்யாண், அப்பா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே இனிமேதான் இருக்கு. என்ன மீனா புதிர் போடுற? குப்தா சாரோட பாவ பரிகாரம் இன்னுமா தீரல? ஆமாம், சந்திரகிரீஸ்வரர் கோவிலை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அந்த கோவில் விக்கிரகம் கூட திருட்டு போச்சே. அதை திருடியதே சோமன் நம்பியும் அப்பாவும் தான். அவள் பதிலால் ஸ்தம்பித்து போனான் கல்யாண். நிழலாய் வருவேன் அத்தியாயம் 20 கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.